ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிப பந்தனான் மர்த்தியோர் முக்ஷியமாமிர்தாது. இன்று பராப வருஷம் உத்தராயணம் வசந்த ருதம் ரிஷப மாதம் தேய்பிரை தசமி திதி புதன்கிழமையுடன் கூடிய தசமி திதி வருகின்றது. எத்தனையோ கோடி காரியங்கள் நமக்கு நடைபெற தடை ஏற்படுவதற்கு காரணம் முறையான வாரம் இருமுறை ஆண்கள் வெள்ளி அதாவது புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையிலே எண்ணெய் தேய்த்தி குளிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுகின்றார்கள். காரணம், ஒரு டாக்டர் சொன்னார் என்கின்ற ஒரு பெயரை சொல்கின்றார்கள். இது மிக மிக தவறு. இதனால் நீங்கள் கழிக்க வேண்டிய பல கோடி கர்ம வினைகளை கழிக்க முடியாமல் இருக்கும். மேலும் புதன்கிழமையும் தசமி தேதியும் தேய்பிரையில் சேர்ந்து வருகின்றது. பல மகான்கள் சொல்லியதில் நமக்கெல்லாம் தெரிந்த சர்க்குரு ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் தனது உபன்யாசத்திலே கூட சொல்லியிருப்பார். நீங்கள் கேட்டு பாருங்கள். என்று புதன்கிழமையுடன் தசமி சேர்ந்து வருகின்றதோ நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு பசுனை தேய்த்து தலையில் மூஞ்சில் தடவி குளித்து தெற்கு நோக்கி குளிக்கும் பொழுது குபேர செல்வ கடாட்சம் கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் சொல்லலே, அந்த கோகுல கிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், அந்த கோவர்தனகிரி கிருஷ்ணன் இப்படி சொன்னதை நான் சொல்கிறேன். இனிமேலும் மறைக்கக்கூடாது. யார் தான் இதை சொல்வது என்று உறக்க சொன்னதை நாம் பார்த்திருப்போம். இன்று அது மாதிரி செய்யுங்கள். பரவாயில்லை, எனக்கு இது முன்னாடி தெரியல, மறுபடியும் கண்டிப்பாக ஒரு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது மட்டும் ஆண்களும் சரி பெண்களும் சரி தெற்கு முகம் நோக்கி நீங்கள் ஸ்நானம் செய்ய வேண்டும். தைல தேவதைகளுக்கு அவ்வளவு பலன். வாரம் இருமுறை நீங்கள் ஆரோக்கியத்தில் இருப்பதற்கு இன்று தசமியுடன் கூடிய புதன்கிழமை. நேர்த்தியாக சொல்லக்கூடாதா? மனசில் இருந்தாலும் நேரம் என்பது சிவி சிங்காரித்து கொண்டு வாய்ப்பெல்லாம் சிவி சிங்காரித்து கொண்டு வராது. மேலும் நல்ல அற்புதமான நமது அகஸ்திய விஜயத்தினுடைய ஆசிரமத்தில் நமது வாத்தியார் சொல்லி கொடுத்த வழி வழியாக நாம் வாழ்வதற்கு ஒரு உதவுதான் வாஸ்து வழிகாட்டினுடைய புத்தகமானது நமக்கு வெளிவந்து விட்டது. அதில் உள்ள பொருளடக்கத்தை மட்டும் சொல்கிறேன், விளக்கம் பிறகு தருகிறேன். உடனடியாக கையடக்க புத்தகத்தை வீட்டில் நீங்களே பார்த்து உங்களுடைய வாஸ்துக்களை அநேகமாக சரி செய்து கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு குரு வேண்டும். இதையெல்லாம் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? ஒரு அரையும் குறையுமாக தெரிந்த சில ஜோதிடர்கள் வாஸ்து சாஸ்திரம் என்கின்ற பெயரிலே ஏதோ குறைத்தோ நீட்டியோ அகலத்தை உருக்கியோ செய்கின்றார்கள். அது தவறு. சர்க்குரு வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வாஸ்து முறைகள் மாறுபடும். மேலும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் வாஸ்துவானது கண்டிப்பாக மாறும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வாஸ்து தேவதை வருடத்தில் 8 நாள் எப்படி விழித்திருப்பான், என்ன செய்ய வேண்டும், வார வாஸ்து எப்படி, இதெல்லாம் நமது குருவருளால் கிடைக்கப்பட்டதை திரும்பி சொல்வோம். வாஸ்து புருஷனுடைய அதாவது சயனிக்கும் திசைகள். இப்பொழுது உதாரணமாக தூங்குகின்ற திசை ரிஷப மாதத்திலே தலையை அந்த ரிஷப ராசியிலே வைத்து காலை அதற்கு நேராக உள்ள விருச்சிக ராசியில் வைத்திருப்பார். இப்படித்தான் சயன திக்குகள். இது எளிமையான முறை. பிறகு தொடர்ந்து பார்ப்போம். வாஸ்து பூஜை முறைகள் என்ன, கலசம் வைத்து வாஸ்து பூஜை செஞ்சால் என்ன பலன், பூமி அந்தர வாஸ்து சக்கர சுந்தர சக்கரம் நில தோஷங்கள் நீங்குவதற்கு உதவும் அற்புதமான பூஜைகள், செவலூர் பூமிநாதர் ஆலயத்தினுடைய அந்த அற்புதமான தீர்த்த மகிமை, இப்படி வாஸ்து நாளும் அமாவாசையும் சேர்ந்து வரும் நாளுடைய மகிமை, நில தோஷங்களை நிவர்த்தி செய்ய உதவும் பூஜைகள். இப்பொழுதெல்லாம் ஏரி, குளம், ஆறு இவையெல்லாம் பார்க்காமல் கோவில் குளத்தினுடைய சொத்துக்களை அபகரித்து வீடுகளை கட்டி கொண்டு வருகின்றார்கள், தொழிற்சாலைகளை வைக்கின்றார்கள். இது பெரும் ஆபத்தில் போய் முடியும். விளக்கமாக பார்ப்போம். மேலும் ஐமுக யோகாந்திர திசைகளிலே ஆற்ற வேண்டிய பூஜைகள். திருச்சி பூலோகநாதர் அவதார மகிமை. திருச்சியில் இந்த பஜார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூலோகநாதர் எப்படி இந்த உலகத்திற்கு அவதாரமானார் என்பதை சொல்ல முடியும். செல்லூர் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத பூமிநாதர் ஆலயம், செவலூர்
அதாவது தேனிமலைக்கு பக்கத்தில் செவலூர் ஆனந்தவல்லி சமேத பூமிநாதர் ஆலயம், இப்படி பூலோகநாயகி சமேத ஸ்ரீ பூலோகநாதர் ஆலய மகிமை, கலியுகத்திலே அதி சிறப்பான வாஸ்து கோவில்கள் எங்கு, எது, எப்படி என்று அது பற்றி விளக்கங்கள், அபூர்வமான புவன பவன தர்ப்பணம். புவனம் என்றால் இந்த உலகத்தே புவ ஸ்வகான்னு சொல்லணும். புவனம் என்றால் பூமி. அதை பற்றி அந்த பூமியிலே எப்படியெல்லாம் எங்கெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதனால் என்ன பலன், வாஸ்து குறைகள், கிரகப்பிரவேசம் நடந்து விட்டது, அத்துடன் தீர்ந்தது கதை. கோ பூஜை ஹோமங்கள் முடிந்தது. அப்புறம் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாண காட்சி வந்தனால் ஒரு சின்ன கணபதி ஹோமம் முடிஞ்சால் செய்கிறீங்க. இது தவறு. நமக்கு நிலத்தை வீட்டை கொடுத்த அந்த வாஸ்து தேவதையை தினமுமே மனதார நினைத்து செவ்வாய்க்கிழமை மற்றும் வாஸ்து நாள்களில் செவ்வாய் குறைகளில் வணங்க வேண்டும். இதை தவிர்த்தால்தான் வீட்டிலே சண்டை சச்சரவு, மன வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் வந்து பலவிதமான வேதனைகளும் சோதனைகளும் வாட்டி எடுக்கின்றது. இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். நாளைக்கு குருவாரத்தில், ஏகாதசியுடன் கூடிய குருவாரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விளக்கத்தை பகுதி 2 கொடுப்போம். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நமக்கு என்ன என்று இருந்து விடாதீர்கள். காலம், எதிர்காலம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்வார்கள். ஆக கண் இல்லாமல் இருப்பது ஒரு பக்கம் இருந்தும், கண் இருந்தும் குருடனாக, காது இருந்தும் செவிடனாக இருந்து விடாதீர்கள். இதை 10 பேருக்கு பகிர்வும், 10-100 பேருக்கு பகிர்வும், ஷேர் செய்யும். இதனால் எங்களுக்கு எந்தவித ஒரு பொருளோ உதவியோ ஆதாயமோ கிடையாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமாம், இதை வச்சு தொழில் பண்ணுறான் நீங்கள் சொல்லலாம், ஆனால் எங்களுக்கு அது நோக்கம் அல்ல என்பதை விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எங்களது குரு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த சேனலை ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இதை வைத்து நீங்கள் ஏன் நல்ல ஜோதிடர்கள் நன்றாக படித்து சொல்வதால் குற்றமில்லை. ஆனால் பெரும் வருத்தம் என்ன, நன்றி என்கின்ற கடன் தீர்க்க வேண்டுமா வேண்டாமா? எல்லோரும் ஒரு சின்ன ஒரு பேனா கொடுத்து திரும்பி வாங்கி கொடுக்கும்போது தேங்க்ஸ் சார், நன்றி அகஸ்திய வியம் என்று சொல்லாத அற்புதமான புண்ணியவான்கள்லாம் இருக்கீங்க, சொல்ல கற்றுங்க. ஆனால் ஒரு காலத்தில் டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் மேலே கேட்பார்கள், சொன்னியா என்றால். அப்பொழுது உங்களுடைய தலைமுறை கீழே நீங்கள் மேலிருந்து பார்க்கும்போது கையேந்தி நிற்கும் அவலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் பாகவதம் படித்தோம், பகவத்கீதை படித்தோம், இப்படி பல ஆசிரமங்களில் தயாரானோம் என்கின்ற பெயரை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இந்த மகான், இந்த சித்தர் இவர்தான் சொல்லிக் கொடுத்தார் என்பதை சொல்வோம். இதில் நான் படித்தேன், நான் தெரிந்து கொண்டேன் கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் பல நிபுணர்கள் எனக்கு குரு யார், எங்கே குருகுல வாசம், என்ன அத்தியனம், என்ன படித்தோம், ராகம், ஸ்வரம், துவனி, ஸ்மிருதி இவைகளை பற்றி எங்கே கற்றுக்கொண்டோம், எப்படி கற்றுக்கொண்டோம், அந்த குருவினுடைய பெயர் என்ன, அந்த குருவினுடைய குடும்பத்திற்கு இன்னைக்கு நாம் என்ன செஞ்சோம், மனதார நினைக்கும் பொழுது உங்கள் மனமே உங்களை சுட்டு கொல்லும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையது அருளாளர் அருணாச்சலா.